கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பொருளாதார செழிப்பு குறித்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் சில பகுதிகளாக நான் உங்களுக்கு போதித்தேன். மீண்டுமாக மறுபடியுமாக இந்த 4ஆம் பகுதியை போதிக்கிறதற்கு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு கொடான கூடி நன்றி. இந்த சில பகுதிகளாக நான் உங்களுக்கு போதித்தோம்ல, அதில் முதல் பகுதி பொருளாதாரத்தை குறித்து நம்மை குறித்து தேவனுடைய விருப்பமும் சித்தமாக இருக்கிறது பார்த்தோம். 2வது பொருளாதாரத்தை குறித்து மக்கள் நம்பும் பொய்கள் என்று பார்த்தோம். 3வது பொருளாதாரத்திலே செழித்து வாழ சில முக்கிய தகுதிகளை நாம் பார்த்தோம், எப்படி இருக்க வேண்டும் என்று. 4வது தான் பெருக்கம். அந்த பெருக்கத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? அதில் என்ன முக்கியமாக நம்ம பார்க்குறதுன்னா, விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தின் இதை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அதிகமாக. இந்த விதைப்பு அறுப்புங்கிறது பாருங்கள், பொருளாதார பெருக்கம் நம்மை குறித்து தேவனுடைய விருப்பமும் சித்தமாக இருக்கிறது. மனிதனை அப்படித்தான் உண்டாக்கினார். அவர் பெருக வேண்டும், நீ பல்கி பெருக வேண்டும் என்று சொல்லி. நீ பல்கி பெருக, நீ வந்து வல்லமை மிக்கவனாக ஆக வேண்டும் என்று தான் தேவன் அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். இஸ்ரேல் மக்களை அப்படி தான் ஆசீர்வதித்தார். அவர் அந்த அளவுக்கு அவர் இஸ்ரேல் மக்கள் அப்படி நேசித்தார். எப்படி? அந்த உபாகம் 1:11 சொல்லியிருக்க, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்த்திலும் உங்கள் பிதாவுக்கு உள்ள தேவன் உங்களை சொன்னபடியே உங்களை அந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பாரான்னு கொடுத்துருக்கு இல்லையா? ஆகையால் ஏற்கனவே அவங்க நிறைஞ்சுதான் இருக்காங்க. லட்சோதில மக்கள் நிறைந்து இருக்கிற அந்த சூழ்நிலையில் தேவன் மறுபடியும் அவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஆசீர்வதிப்பார். மோசே அந்த மாதிரி சொல்கிறார், இந்த உங்களுக்கு தேவன் எங்கே இருக்கிறத பார்க்கல இன்னும் நீங்கள் 1000 மடங்கு பெறுவீர்கள் என்று சொல்லி பெருக்கத்தின் தேவன் அவர்களுக்கு அந்த அளவுக்கு அவர் மேல் பிரியமாக இருக்கிறார். நீங்கள் இந்த காணாது, அது ஒரு வல்லமையாக இருக்கணும். அந்த பணபலத்தோட ஆள் பலம் ரொம்ப வேணும் அப்படிம்பாங்க, சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் அந்த அளவுக்கு தேவன் அவர்களை பெருக வைக்கிறார். அந்த அளவுக்கு தேவன் ஒவ்வொரு நேரமும் அப்படி தான் சொல்லுவார், நீங்கள் இது காணாது இன்னும் 1000 மடங்கு பெருகணும் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். நீங்கள் இந்த பூமியிலே பலத்த மக்களாக இருக்க வேண்டும் என்று தான் அவர் அதில் சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறது. தேவன் பெருக்கத்தை வழிமுறைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம். அதுதான் அதனுடைய பெருக்கத்திற்கான வழி எது? விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம் இல்லையா? அந்த விதைப்பு அறுப்பு தான் நாம் அதிகமாக பார்த்து கொண்டு வருகிறோம். விதைப்பு அறுப்பு என்கிற செயல்பட வைத்த தேவன், துவக்கி வைத்த அந்த தேவன் பாருங்கள், செடியில் இருக்கும் விதை அல்ல, விதையும் அது மாதிரி அல்ல, இன்னும் சில விதைகளை இருக்கிறது, அவைகளை நான் விதையாக எண்ணி அழைக்கிறேன் என்று சொல்கிறார். மரம் செடி கொடிகளும் மட்டுமல்ல, மற்றதையும் அவர் என்ன சொல்கிறார்? சில இதை விதையாக எண்ணி நான் அழைக்கிறேன் என்று சொல்கிறார். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு, மரம் செடிகள் அதனதன் ஜாதியின் பெரிய பிறக்க கடவுள்னு சொன்ன அந்த தேவன் மற்ற ஒரு சில காரியங்களையும் அவர் விதை என்று அழைக்கிறார். பாருங்கள், அது விதைகளும் இந்த விதை போல பெருகம் கொண்டு வரவும் இது தேவ வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்து. அதை அப்படி தானே சொல்லி அதனதன் ஜாதி பிரகாரம் அதை வெளிப்படுத்து. அதான் சொல்லியிருக்கு. நான் உங்களுக்கு இதை காண்பிக்க வருகிறேன். அதாவது ஒவ்வொரு வருஷமாக நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். அது எப்படி தேவன் சொன்ன அந்த ஒவ்வொரு காரியத்தையும் நான் இன்னைக்கு காமிக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1:11 முதல்ல உள்ள வசனத்தை நான் பார்க்குறேன், உங்களுக்கு வாசிக்கிறேன். பாருங்கள், அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதைகளுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பாருங்க, இதெல்லாம் சொல்றார், கட்டளையிடுறார். பாருங்க, தேவன் ஒரு 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 நோக்கத்தை, அதாவது பிரின்சிபல், நீ இப்படி இருக்கணும்னு அவர் கட்டளையிடுறார். ஏன் அந்த கட்டளையிடுறாரு? ஏன்னா மறுபடியும் அது தன்னைத்தானே பிறப்பிக்க வேண்டும். அதுக்கு தான் அது செல்றாரு. நோக்கத்தோடு கேட்குறாரு என்று சொன்னால், அந்த விதை எடுத்து பூமியில் வைத்தால் அது பிறப்பிக்கக்கூடிய இருக்க வேண்டும் என்று, அந்த பெருக்கம் அதன் மூலமாக ஏற்பட வேண்டும் என்று தான் அவர் கட்டளையிடுகிறார். அவர் சொல்லிட்டார், நீ இப்படி செய்யணும், விதை அதன் விதைக்குள்ளே இருக்குன்னு சொல்லி. அந்த விதைக்குள்ளே இருக்கு, மறுபடியும் எடுத்து அது விதைக்கும் பொழுது அது வேலை செய்யுது. பாருங்கள், தேவன் இப்படி கட்டளையிட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு அந்த விதைக்கு மேலே அந்த அளவுக்கு அவர் அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார். அந்த விதை என்று சொன்னதுனால் அந்த விதை தேவனுடைய வார்த்தைக்கு அது கீழ்ப்பிடிந்து அந்த வேலை கரெக்டாக செய்து பாருங்கள். அன்றைக்கு அதான் அந்த விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். அன்றைக்கு தான் அது விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம் இந்த பூமியிலே முதலையாக செயல்பட்டது. அப்படி தானே? அப்போ அவர் செயல்படுகிறார். அந்த ஆதியாமத்தில் அந்த ஒவ்வொரு படைப்பிலே அவர் சொல்கிறார், அதனதன் ஜாதியா விதையான்னு சொல்கிறார். ஒவ்வொன்றும் அதனதனுக்காக இருக்குது. அப்போ தான் அது விதைப்பு அறுப்பு. பாருங்கள், அந்த ஒரு விதை போடுறாங்க, தேவன் விதைத்ததை மறுபடியும் அது காய வருது, மறுபடியும் அதில் பல ஆயிரம்
விதைகள் அதில் இருக்குது இல்லையா? மறுபடியும் எடுத்தது போடுறாங்க. ஒரு பப்பாளி மரத்தை பார்த்தீங்கன்னா, அதனுடைய பப்பாளி உள்ள ஒரு பழத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா, எவ்வளோ விதை இருக்குது, நூற்றுக்கணக்கான விதை இருக்குது. அந்த நூற்றுக்கணக்கான விதை மறுபடியும் விதைச்சா அது அந்த நூற்றுக்கணக்கான விதை எவ்வளோ வரும்? ஏங்கப்பா! அந்த அளவுக்கு பெருக்கத்தை கொடுத்த அந்த தேவன் அப்படி விதைக்குள்ளே வச்சிருக்கிறத பாருங்க. இப்படி ஒவ்வொன்றையும் தேவன் அந்த பெருக்க அதற்குள்ளே வச்சிருக்கிறார். பாருங்க, இந்த பூமியில் வைத்திருக்க இப்படித்தான் இயங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் இதை இப்படி இது செய்த தேவன் அதோடு விட்டு விடலை. இப்படி தான் இங்கே இருக்கணும், அது செயல்படுது, இந்த பூமியில் இப்படி தான் செயல்படுகிறது. அது தேவன் பாருங்கள், அப்படியே அதை வச்சு அதை விட்டு விடலை. தேவன் இன்னும் சில காரியங்களை விதை என்று பேர் சொல்லி அழைக்கிறார். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே விதைப்பருப்புங்கிறது நம்ம ஆதியாமலே நம்ம பார்த்தாச்சு. அது எதன ஜாதியின் பிரகாரம் பிறப்பிக்க வேண்டும். தேவன் பாருங்கள், அதை சொன்ன அந்த விதையை சொன்ன அந்த தேவன், அன்று முதல் விதைப்பருப்புங்கிற பிரமாணம் அடிப்படையில் இருந்த தேவன் மற்ற சில காரியங்களையும் அவர் விதை என்று அழைக்கிறார். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். விதை என்று அழைக்க போதே அவைகளில் இந்த விதைகளை போலவே அவர் மற்றதை அழைக்கிறார்ல, அது எப்படி வேலை செய்து பாருங்கள். விதை என்று அழைக்கிற போதே அவைகள் இந்த விதைகளைப் போல எப்படி புல் பூண்டுகளில் சொன்ன அந்த ஆதியாமல் சொல்லப்பட்ட அதே போல தங்கள் ஜாதியின்படி பிறப்பிக்கக்கூடிய இருக்கும் என்று சொல்லிதான் விதை என்று அழைக்கிறார். விதை என்று ஒரு வார்த்தை சொன்னாலே எப்படி மரம் செடி கொடிகள்லாம் எப்படி விதை போன்று அது அதனுக்குள்ளே இருக்கிறது போல இதுவும் இப்படி செயல்படும் என்று சொல்லி அவர் கட்டளையிடுகிறார். ஆனால் மனுஷங்க என்னென்னா அதை புரிஞ்சுக்கிடலை. அதனுடைய அது என்ன, அது விதை என்று சொன்ன அந்த வார்த்தை அது எப்படி அது பெருக்கம் கொண்டு வருகிறது என்று புரியவில்லை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது அது தேவன் விதை என்று சொன்னது என்ன என்று லூக்கா 17:5-6 பார்க்க போகிறோம். லூக்கா. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். பாருங்கள், அப்போஸ்தலர் கிறிஸ்துவிட்ட கேட்க எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவர் கிறிஸ்து அதற்கு என்ன வார்த்தை கொடுக்குறார் பாருங்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் இந்த காட்டத்திரிய மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்கொண்டு கடலிலே நடப்படுவாய் என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். பாருங்க, விசுவாசத்தை வளர்க்கதற்கான சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இயேசு சொன்ன பதிலுக்கும் நமக்கு நிறைய பேருக்கு சம்மந்தமே இல்லாத இருக்க மாதிரி இருக்கும். அவங்க விசுவாசத்தை வளர்க்க கேட்குறாங்க. அப்போ அவங்க ஆனால் தேவன் சொல்லுறார் கடுகளவு விதை இருந்தால் விசுவாசம் இருந்தால்னு சொல்கிறார். அப்போ இயேசுக்கு இப்போ அந்த பதிலை பார்க்கணும் நம்ம. அது என்ன சொல்ல, அதில் தான் அது ஆன்சரை இருக்குது பாருங்கள். நாங்கள் எப்படி விசுவாசத்தை அதிர்க்க வேண்டும் என்று கொஞ்சம் அதை காண்பீங்கன்னு சொன்னவர்களுக்கு அவர் எப்படி சொல்கிறார். அப்புறம் கர்த்தர் விசுவாசத்தை அவர் என்ன சொல்லிட்டார், அந்த விசுவாசத்தை விதை என்று சொல்லிவிட்டார். இதான் முதல்ல பாயிண்டில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, விசுவாசத்தை விதை என்று அழைத்தார். இதுதான் விதை. எப்படி மரம் பூண்டுகளைப் போல எப்படி அது செயல்படுகிறது விதை வைத்து, அதே போல் முதலாவது தேவன் விசுவாசத்தை விதை என்று அழைக்கிறார். இது முதல் பாயிண்ட். விதை என்றாலே நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, எப்படி மரம் செடிகளை அது எப்படி பெருக்கத்தை கொடுக்கிறதோ அதே போல் விசுவாசமும் கொஞ்சத்தில் நீங்கள் கொஞ்சத்தில் உங்களுடைய விசுவாசத்தை வளர்க்கும் பொழுது அது எப்படி அது பெரிய ஆலமரமாக வரும். கடுகு விதை அளவு விசுவாசம், இதை அது சொல்லுவார். விசுவாசம் இதை இப்படி சொல்லாமல் இதை இப்படியோடு சொல்லலாம். விசுவாசம் ஒரு விதை போல இருந்தால் விசுவாசத்தை குறித்து நீங்கள் விதை போல என்ன ஆரம்பிக்க வேண்டும். மரம் செடிகள் எப்படி தன் பிறப்பிக்கிறது அதே போலவே விசுவாசமும் பிறப்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுதான் ஜாதியின்படி பிறப்பிக்கக்கூடியதாக பெருகக்கூடிய ஒன்றாக இருக்குது. இதுலையா விசுவாசத்தையும் நீங்கள் அதிகமாக்க முடியுமா முடியாதா? ஏனென்றால் தேவன் அதை விதை என்று சொல்லிவிட்டார். அப்போ விசுவாசம்ங்கிறது எங்கேருந்து வருது? தேவன் அந்த வார்த்தையிலிருந்து அந்த வருகிறது பாருங்கள். புல் பூண்டு அதிகமாகிறது எப்படி? அதன் விதைக்குள்ளேருந்து வருகிறது இல்லையா? அதே போல் விசுவாசத்தையும் அதிகமாக்க முடியும். தேவன் விசுவாசத்தை கொடுத்த போதே நாம் எல்லோருக்கும் விசுவாசம் கொடுத்துருக்கிறார். நமக்குள்ளே விசுவாசம் இருக்கா இல்லையா? இருக்குது. இது திட்டவட்டமாக வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் நமக்குள்ளே ஒரிஜினலாகவே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இல்லையா? கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசத்தில் நீ இன்னும் அதிகமாக வேண்டுமென்றால், இந்த கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசத்தில் நீ இன்னும் அதிகமாக வேண்டுமென்றால், நீ இந்த விசுவாசத்தை எடுத்து விதை அப்படின்னா என்னென்னா, இப்போ உனக்கு இருக்கிற அந்த ஒரு விசுவாசம்னா அந்த வார்த்தை நம்பிக்கை அது மேலே நீ விதை அப்படி சொல்ல விசுவாசத்தை பெருக்கக்கூடிய விதை அதற்குள்ளே இருக்கிறது. தேவன் சொல்ல நீ விதை. விசுவாசத்துங்கிறது அதை விதையாக சொல்லிட்டார். விசுவாசத்துங்கிறது
நீ தேவனுடைய வார்த்தையை வந்து தினமும் அதை பயிற்சி பண்ணணும். வாக்குத்தத்தங்களை எடுக்கணும், மற்றவங்களை எடுத்து எடுத்து எது ஆம் எனக்கு சொல்லப்பட்டிருக்கு, இதை நீங்கள் விதையாக விதைக்கணும். ஆமாம் இது எனக்கு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதன் மேல் லேர்ன் ஆகணும், அதை வந்து பழகணும். அப்போ தான் அது வேலை செய்யும் இல்லையா? நீங்கள் ஒன்றுமே செய்யலைன்னா எப்படி? விசுவாசம் அப்படி தான் வளருது. தேவனுடைய வார்த்தையிலே அதை எடுத்து அது வளரப்படுகிறது. நீங்கள் சொல்லலைன்னா எப்படி வளரப்படும்? அதான் கொஞ்சம் கொஞ்சமாக நீ விதை அப்படிங்கிறார். தேவன் விசுவாசத்தை விதை என்று சொல்கிறார். நிறைய பேருக்கு தேவனுடைய வார்த்தையை கவனிப்பதில்லை. பிறகு எப்படி விசுவாசம் வளரும்? அதனால தான் அவங்க சிக்குண்டு இருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசுகிறதே கிடையாது. எனக்கும் அதிகமாக விசுவாசம் வேணும் என்று சொன்னால் அந்த விசுவாசத்தை பயிற்சியிட கற்றுக்கொள்ளணும் இல்லையா? பயிரிடணும், கொஞ்சம் கொஞ்சமாக பயிரிட கற்றுக்கொள்ளணும். நீ விசுவாசத்தில் நீ வந்து விதைத்தால் என்றால் விசுவாசம் அதிகமாக உண்டாகும் என்று சொல்கிறார். அப்படி எப்படி விதைக்கிறார் என்று அவர் காண்பிக்கிறார். எப்படி அதை விதைத்து எப்படி செய்யணும், அதாவது எப்படி இருக்கணும் என்று அவர் காண்பிக்கிறார். பாருங்க, எப்படி நீ கொஞ்சமாக விதை, அதாவது உன்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்துக்கு வந்து பயிற்சிடு, அதாவது பயிர் பண்ணு. அதாவது விவசாயம் எப்படி நிலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயிரிட தான் பாருங்கள். அந்த பாருங்கள் சில அந்த அந்த கடலெல்லாம் போடும்போது ஒன்று போட்டு அதை பண்ணுவாங்க. அதே போல் விசுவாசத்தை நீ வளர்க்கணும்னா கொஞ்சத்தில் அதை நீ பயிரிட கற்றுக்கொள்ளணும், அதிலே பழக ஆரம்பிக்கணும். அப்பொழுதுதான் நீ பெருக முடியும். இப்படி தான் விசுவாசத்தை விதைக்க வேண்டும். உள்ளத்திலே அறிக்கை மூலமாக. விசுவாசத்தை எப்படி? அறிக்கை மூலமாக, தேவனுடைய வார்த்தையை அறிக்கை பண்ணுவது மூலமாக நீங்கள் பெருக முடியும். தேவனுடைய வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இருந்தால் கண்டிப்பாக கடுகு விதை போல சொல்லுறதுல அந்த அளவு கொஞ்சம் இருந்தாலும் போதும். தேவனுடைய வார்த்தை அது கண்டிப்பாக அது செயல்படும். உள்ளத்திலே அறிக்கை மூலமாக தேவனுடைய வார்த்தை பேசும்போது அது வந்து உள்ளத்திலே விதையாக விதைக்கப்படுகிறது. அப்படிதான் நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தை வந்து உள்ளத்தில் விதையாக விதைக்கப்படுகிறது. விதைக்கப்பட்ட போது விசுவாசம் பெறுகிறது என்று சொல்லுகிறார். விசுவாசம் பெருக முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும். எப்பொழுது தேவனுடைய வார்த்தை உள்ளத்தில் நீங்கள் விதைக்க விரும்புது, அப்போ அவங்ககிட்ட ஏன் விசுவாசத்தை நீங்கள் எனக்கு பெருத்திக்க பண்ணுன்னு சொன்னால் அவங்க அந்த வார்த்தையை அவங்க கவனிக்கிறது இல்லை. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்னு எனக்கு அலங்கல், அவருடைய வார்த்தை இருக்குது, அவர் இருக்கிறார் எனக்குள்ளே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லதுக்கு முடிய மாட்டேங்குது. அதனால தான் அவர் சொல்லுவார், வெகுகளவு விசுவாசம் இருந்தால் அவங்கள்ட்ட கொஞ்சமாக அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசங்கிறது ஒரு நம்பிக்கை மாதிரி முடியும்ங்கிறது அந்த நம்பிக்கை நீங்கள் வளர்த்து கொள்ளலன்னு வச்சாங்களேன், நீங்கள் விசுவாசத்தில் பெருக முடியாது. அது உங்களுக்குள்ளே வரணும். அது தேவனுடைய வார்த்தையில் தான் வரும். அந்த வார்த்தை எங்கே செய்யணும்? உள்ளத்தில் விதைக்கணும். விசுவாசத்தை எப்படி பெறுவது பாருங்கள். வார்த்தை சென்று தான் கொடுக்க முடியும். அப்படி தானே? வார்த்தை அவர்கள் கேட்கிறார்கள், வார்த்தை அவர்கள் அறிக்கை செய்கிறார்கள், வார்த்தை அவர் உள்ளத்திலே விதைக்கப்படுகிறது. இப்படி தானே விசுவாசம் வருது. பாருங்கள், நம்ம சபையிலேருந்து கேட்குறோம், மற்றவங்களுக்கு உள்ள அந்த விசுவாசம் எப்படி வருது? ஒரு தேவனுடைய வார்த்தை சில நேரம் பிறப்பிக்கும் போது டக்குன்னு நம்ம மனசில் சுடுது. தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நீ பயப்படாதுன்னு சொன்னோடனே என் தேவன் இருக்கிறாருன்னு சொன்னோடனே அவனுக்கு விசுவாசம் வந்துடுது. அது வந்தவுடனே என்ன செய்தான்? எந்த பெரிய பிரச்சனை இருந்தானே எனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறான்னு அவன் விசுவாசிக்க ஆரம்பிச்சிருந்தான். அதுக்கப்புறம் அந்த வார்த்தை அந்த நம்பிக்கை அந்த வார்த்தை அவனுக்கு உள்ளே வந்த உடனே என்ன நினைக்கு, அவன் எப்படி நினைக்கிறான் அது மாதிரி நடக்குது பாருங்கள். இப்படி தான் விசுவாசத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும்? வளர்க்க முடியும். வார்த்தையை கொண்டு தான் நீங்கள் அந்த விசுவாசத்தை நீங்கள் வளர்க்க முடியும். உள்ளத்தில் விதைக்க ஒரு பெரிய விளைச்சல் நீங்கள் உண்டாகும். எது? விசுவாசம். நீங்கள் உள்ளத்தில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விதைக்கணும். பாருங்கள், விதை என்று தேவன் விசுவாசத்தை என்னைக்கு அவர் அழைத்தாரோ, தேவன் இந்த பூமியிலே பாருங்கள், அவர் வந்து மாமிஷமாக அந்த பூமியில் நின்றபோது விசுவாசத்தை விதை என்று சொல்லிவிட்டார். அப்படிதான் அவர் தானே சொல்லுகிறார். எல்லாரும் கேட்கும்போது தேவன் வந்து நிற்கிறார். அவரே வந்து மகிமையாக நிற்கிறார். பாருங்கள், அவர் விசுவாசத்தை விதை என்று சொன்னாரோ அன்றைக்கே அதற்கு பிறப்பிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது என்று வெளிப்படுத்தி விட்டார். தேவனை சொல்லிட்டார். விசுவாசங்கிறது விதை, ஒரு ஷீல்டு. அதாவது நம்முடைய விசுவாசிகளுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய பேருக்கு புரியாது. பாருங்கள், விவசாயி என்ன செய்கிறான், அந்த மாதிரி அவனுக்கு புரியுது அதனுடைய சீடு, அதாவது விதையை கொண்டு நம்ம எப்படி பெருக முடியும் என்று சொல்லி. தேவன் இந்த மரம் செடி கொடிகள் எப்படி விதைகளை நமக்கு கொடுக்கறது போல என்ன தேவன் முதலாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கிறார்? விசுவாசத்தை விதை என்று சொல்லிவிட்டார். வார்த்தையை என் தேவன் இருக்கிறார், என்னை கைவிடாதவர், என்னோடு கூட இருக்கிறவர், என்னை விட்டு விலகாதவர், எனக்கு கூடவே இருந்து என்னுடைய காரியத்தை செம்மையாய் நடத்தி தருகிறவர், அவர் போகும்போதும் வரும்போதும் என் கூடவே இருந்து எனக்கான காரியத்தை நடப்பிக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி அவன் முழு மனதோடு விசுவாசிக்கிறான். அப்பொழுது அது என்ன நடக்கிறது? அந்த சிறு கடு விதை போல் இருந்தாலும் அவன் அந்த வார்த்தை சொன்ன எதனால் சொல்லலாம்
ஆம் இருக்கிற சொன்ன அடுத்த நிமிஷத்தில் அது செயல்பட ஆரம்பிக்குது பாருங்கள். அந்த சக்தி அதற்குள்ளே இருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அவர் விதை என்று சொன்னாலே அது விதை போல அது இயங்க ஆரம்பிக்கிறது. எனக்குள் இருக்கும் விசுவாசம் இதை போல இயங்கக்கூடிய ஒன்று. நான் விசுவாசத்தில் நான் வல்லவராக முடியும். அப்படித்தானே? விசுவாசம் வளர்ச்சி, விசுவாசம் பெருக்கம் உண்டாக முடியும், விசுவாசம் அறுவடையும் உண்டாக முடியும். அப்படித்தானே? விசுவாசத்தை நம்ம வளர்க்கணும். ரெண்டாவது அதை பெருக்கம் உண்டாகும். அது வளர வளர நம்முடைய வாழ்க்கையில் என்னது அது அறுவடை உண்டாகிறது. விதை என்றாலே அறுவடையின் சக்தி கூறு இருக்கும் என்று சொல்லிவிட்டார். விதைன்னு சொன்னாலே பாருங்கள், விதைன்னு நீங்கள் விதைச்ச உடனே உங்களுக்கு அறுவடை ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதனுடைய வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 2-3 மாதத்தில் நீங்கள் அதை அறுவடை பண்ணிடுவீங்க. எப்பொழுது நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை எடுத்து அறிக்கை பண்ணும் பொழுது தான் அது விசுவாசம் வளரும். ரெண்டாவது பாருங்கள், முதல்ல விசுவாசம். இப்போ ரெண்டாவது காரியத்துக்கு போகும். தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவன் விதை என்று அழைக்கிறார். அது எப்படி பார்ப்போம். மார்க் 4ஆம் அதிகாரம் 30, 31, 32 மார்க்கு, அது வாசிக்கிறேன். பின்பு அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம்? அல்லது எந்த ஊமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது பூமியிலே விதைக்கப்படும்போது பூமியில் உள்ள சகல விதைகளும் சிறிதாய் இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்பு அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலிலே வந்தடையத்தக்க பெரிய கிளைகள் விடும் என்றார். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு அவர் கடுகு விதையை, ராஜ்யம் கடுகு விதையாக இருக்குன்னு சொல்லிவிட்டார். அது விதை என்று சொல்லிவிட்டார். ஒப்பா இருக்கிறது. ஒரு கடுகு விதை, தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறதுன்னு சொல்லி தேவன் உள்ளத்திலே அரசால வரும்போது பாருங்கள், ஒரு விதை அளவில் தான் தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பிக்கிறது. தேவன் நம்ம உள்ளக்குள்ளே வரும் பொழுது ஒரு கடுகு விதை போல் கொஞ்சம் அந்த இடத்துல நீங்கள் தேவனுடைய வார்த்தை அப்போ தான் கேட்டிருப்பீங்க. பிறகுதான் உங்களுக்கு அதிலிருந்து தாட் வரும். திரும்ப 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 கேட்கணும், தேவனுடைய வார்த்தை கேட்கணும், தேவனுக்குள்ளே வரணும் அப்படின்னு. கடுகு விதை சிறிதில் தான் தேவனுடைய ராஜ்யத்தை ஆரம்பிக்கிறது போல இருக்கிறது. சிறிய அளவிலே மறுபிறப்பு உண்டாகிறது போல இருக்கிறது. கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குது. அப்படி தான் நம்முடைய தேவன் நம்முடைய வார்த்தை கொண்டு நம்மை மீட்டெடுத்தார். கல்வாரி சிலுவையில் ஒரு சின்ன காரியம் நடந்தது போல தான் நமக்கு தெரிகிறது, சில பேர் போல் இருக்குது. அப்படி ஆனால் இன்று அது எவ்வளவு பெரிய கல்வாரி சிலுவை பாருங்க. மரணத்தின் போது பாருங்கள், அது எவ்வளோ ஒரு நம்ம சிலவங்க பார்ப்பாங்க, சிலவங்க பாருங்கள் அதுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்த மாதிரி தான் நமக்கு இப்போ அது நமக்கு சொல்லுவாங்க, நம்ம படிக்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் சிலவங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்று அது எப்படி எவ்வளவு பெரிய ஒரு காரணம் உண்டாயிருக்கிறது, எவ்வளவு அறுவடை ஏற்படுத்தி இருக்கிறது என்று கவனிக்க வேண்டும். பாருங்கள், அது எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை நமக்கு தேவனுடைய அந்த சிலுவையின் மரணத்தின் மூலம் நடந்த போல் அந்த 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 நிகழ்ச்சி நடந்த போல தான், சின்ன நிகழ்ச்சி நடந்த போல தான் இருக்குது. ஆனால் இன்று அது ஒரு பெரிய ஒரு விளைச்சலை நமக்கு அது உண்டு பண்ணியிருக்கிறது. பாருங்கள், அதை நன்றாக கவனிக்க வேண்டும். நிறைய நினைக்க ஒரு நல்ல மனிதருக்காக அவர் ஒரு கெட்ட காரியம் நடந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது உலகத்தையே தலைகீழாக மாற்றி போட்டது. பாட்டுங்க, நம்முடைய ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடச்சின்னா பார்த்தா, அந்த காலத்தில் பழைய ஏற்பாடில் அவங்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க. ஆனால் சிலுவையின் மரணம் மூலமாக எல்லாருக்கும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்துட்டார். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை விதை என்று அழைத்து விட்டார். தேவனுடைய ராஜ்யம் பெரிய அளவிலே பெருகக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளே அடக்கியிருக்கிறது. பெருக்கம் அதற்கு உள்ளே இருக்கிறது. விதை என்று சொன்ன உடனே அறுவடை மனதிலே அதை வைத்து தான் சொல்லுகிறார். அறுவடை, அது விதை என்று சொன்னாலே அறுவடை என்று வைத்து தான் அவர் சொல்கிறார். அது ஒரு ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தையும் என்ன செய்கிறார்? ஒரு விதை என்று சொல்லுகிறார் தேவனுடைய ராஜ்யத்தை. பாருங்கள், அடுத்தால 3. முதல்ல விசுவாசம், ரெண்டாவது தேவனுடைய ராஜ்யம், மூன்றாவது பாருங்கள், ஒவ்வொரு கிறிஸ்துவ விசுவாசிகளும் தேவன் விதை என்று அழைத்து விட்டார். ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துக்குள்ள தேவன் விதை என்று அழைத்து விட்டார். கலாத்தியர் 3:29 அந்த உங்களுக்கு காமிக்கிறேன். கலாத்தியர் 3:29. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாம் சன்னதியாராயும் வாக்குத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால், நம்ம ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட நீங்கள் கிறிஸ்துவுடையவரானால்,
ஆபிரகாம் சன்னதியாக இருக்கு. அதாவது அவனுடைய வித்து. சன்னதியார் என்று சொன்னால் அவனுடைய வித்து. அவன் 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 விதைத்த வித்து ஆபிரகாம் மூலமாக ஏற்பட்ட அறுவடை இது. தேவன் பாருங்க, ஆபிரகாம் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்தார். ஆதாம் முடிஞ்ச பிறகு ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். அதன் மூலமாக வந்து தான் இவ்வளோ பெரிய விளைச்சல். பாருங்கள், தேவன் அவனை பார்த்து வா வெளியே வந்து காமிக்கிறார். அண்ணாந்து பாரு, அந்த நட்சத்திரத்தை பாரு, உன்னால் என்ன கூடுமா இல்லை கடலை மணல் என்ன கூடுமா, அந்த அளவுக்கு நான் உன்னுடைய சன்னதியை பெருக்குவேன்னு சொல்லி அவனுக்கு வாக்கு கொடுக்குறார். அந்த மூலமாக பெருக்கப்பட்டதான் விதை. அதை விதை என்று சொல்லிவிட்டார். அவனுடைய வித்து தான் இது. அவ்வளவுக்குள்ள இந்த அளவுக்கு பெருக்கத்தை அறுவடையாக இருக்கிறது. மெய்யான விசுவாசி பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் யூத மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர் சொல்லுகிறார், யூத மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் கூட நீங்கள் கிறிஸ்து உடையவராக, நீங்கள் ஆபிரகாம் வித்தாக இருக்கிறார். யூதம் மற்ற ஜாதிகளாக இருந்தாலும் இப்போ யாருடைய சன்னதியாக நம்ம வந்துவிட்டோம்? ஆபிரகாமுடைய வித்தாக இருக்கிறோம். அந்த காலத்தில் அவங்க வந்து மற்ற யூதர்கள் வந்து மற்றவங்களெல்லாம் பார்த்துன்னா ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து எரிக்கிற ஒரு கொள்ளிக்கட்டாக தான் நினைப்பாங்க. அவங்கெல்லாம் ஆண்டவருக்கு சம்மந்தமே இல்லைன்னு. ஆனால் கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட இந்த அபிஷேகம் பாருங்கள், நமக்குள்ள ஆசீர்வாதத்தை என்ன கொடுத்துருக்கு பாருங்கள். நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் நீங்கள் ஆபிரகாம் வித்தா இருக்கிறேன்னு சொல்லி அவன் மூலமாக வந்த விளைச்சல் இது பாருங்கள். அதையும் கிறிஸ்து விசுவாசிகளையும் தேவன் என்ன பண்ணிட்டார்? வித்து என்று அழைத்து விட்டார். அவனுடைய சன்னதியில் வந்த விதை மூலமாக வந்த விளைச்சலாக இருக்கிறீர்கள். இந்த விளைச்சல் பெருகி கொண்டே போகும் என்று அர்த்தமாகிறது. பாருங்கள், தேவனே நம்மை பார்த்து விதையென்று அழைத்து விட்டார். நம்மளையும் அவர் விதையென்று அழைத்து விட்டார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு எல்லாத்திலும் பெருக முடியும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தை கொண்டு தேவன் நம்மையும் விதை என்று அழைத்து விட்டார். முதல்ல விசுவாசம், ரெண்டாவது தேவனுடைய ராஜ்யம், மூன்றாவது என்ன சொன்னேன்? இந்த விசுவாசிகள் நம்மளையும் விதை என்று அழைத்து விட்டார். பாருங்கள், அளவற்ற விதத்திலே பூமியில் பெருகிக்கொண்டே போகும் என்று பாருங்கள். எனக்கு ஆபிரகாம் என்னைக்கு ஆபிரகாம் வித்து வானத்தின் நட்சத்திரங்களை பார்த்து சொன்னார், இதெல்லாம் நீ இருக்கு என்று சொன்னாரோ, அன்றே ஒரு பெரிய அறுவடை உண்டாகிவிட்டது. பாருங்கள், ஆபிரகாம் மூலமாக உண்டாகிவிட்டு சபையில் பாருங்கள், ஜனங்கள் பெருகி பார்த்த நீங்கள் பார்த்தீங்கன்னா சபையில் பெருக பார்ப்பீங்க. உலகமெங்கும் உள்ள சபைகளிலும் பல்லாயிரம் மக்கள் நிறைந்து கிடக்கிறார்கள் இல்லையா? அதிகமாக பெருக போகுது. தேவன் அன்றே உன்னுடைய வித்து வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று சொல்லிவிட்டார். தேவன் அவனையும் பார்த்து உன்னுடைய வித்து வானத்தின் நட்சத்திரங்களைப் போல என்று சொல்லிட்டார். அதாவது மனுஷனை பார்த்து நீ வித்து என்று சொல்லிட்டார், உன்னின் மூலமாக பெருக முடியும் என்று சொல்லி நம்மளையும் அவர் வித்து என்று அழைத்து விட்டார். பாருங்கள், எனக்கு ஆபிரகாம் சன்னதியில் சன்னதியை வித்து என்று அழைத்தாரோ, என்னைக்கு ஆபிரகாம் சன்னதியை வித்து என்று அழைத்தாரோ அன்றையே ஒரு பெரிய விளைச்சல் அறிவித்து விட்டார். அதை யாரும் தடை செய்யவே முடியாது. அது நிச்சயமாக உண்டாகும். அருமையானவர்களே, இதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஒன்றுமில்லாதவர்கள் அல்ல, நாம் ஆபிரகாம் வித்தாக இருக்கிறோம். தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை நம் மீது கூறிவிட்டார். ஆகவே நாம் விசுவாசிக்கிறேன். சபையும் சுவிசேஷம் பெருகும். அநேகர் இயேசு வண்டையிலே பாருங்கள், இதெல்லாம் பெருகும். சபையும் சுவிசேஷம் இதெல்லாம் பெருகும். அநேகர் இயேசு வண்டியில் திரும்புவார்கள், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படித்தானே நம்ம தேவனுடைய அந்த அன்பு நம்மை வித்து என்று சொல்லிவிட்டார். அடுத்த 4வது பாருங்கள், இயேசுவையும் வித்து என்று அழைத்தார். ஆதியாகமம் 3:15 இயேசுவையும் கிறிஸ்துவை பாருங்கள், அவரையும் வித்து என்று அழைத்து விட்டார். பாருங்கள், ஆதியாகமம் 3:15 என்ன சொல்லுகிறது? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவள் வித்து அப்படின்னா கிறிஸ்து உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். பாருங்கள், இந்த வார்த்தை கிறிஸ்து, அவள் வித்து என்று சொன்னாலே கிறிஸ்து தான் சொல்லப்படுகிறது இல்லையா? ஆகையால் அந்த பாருங்கள், அதே அந்த மாதிரி தேவன் சொன்ன அந்த வித்து இங்கே சொன்னது மட்டுமல்ல, இந்த வார்த்தை சொன்ன கிறிஸ்து, இது அவள் வித்துக்கும் சொன்னது கிறிஸ்துவை தான் சொல்லியிருக்கிறேன். அந்த இடத்துலையும் மட்டுமல்ல, வேறொரு இடத்துலையும் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். யோவான் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 12ஆம் அதிகாரம் 20 பண்டிகையில் ஆராதனை செய்வதற்காக சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலியா நாட்டு
பெஸ்தாய ஊராகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டு கொண்டார்கள். பிலிப் வந்து அந்த அந்நிதியாரேவுக்கு அறிவித்தான். அவன் வந்து பிலிப்பு இன்னொருத்தனுக்கு அறிவிச்சிருக்கான். அறிவித்தான். பின்பு அந்நிரேவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷன் குமாரன் மகிமையான வேலை வந்துவிட்டது. அதாவது என்ன மரணமடைந்து மறுரூபமாக போகிறது என்று அவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை வருகிறது. வேலை வந்தது. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். அதாவது விவசாயி எப்படி பாருங்கள், தன்னுடைய விதை நெல்லை வச்சு கையில் வச்சுட்டு இருந்தால் அது ஒன்றும் தனித்தான் இருக்கும். அது என்னைக்கு நிலத்தில் போடுதானோ அது சாகுது, அது உள்ளுக்குள்ளே அந்த பூமியில் போடுதானோ பாருங்கள், தனித்திருக்கும். செத்தி ஆகிலும் மிகுந்த பலனை கொடுக்கும். பூமிக்குள்ளே போட்ட பிறகு அது என்ன பண்ணுது, அதனுடைய வேலை பண்ணுறது, அதனுடைய இருக்கிறது, அது மலருது, அதனுடைய வேலை இது கொடுக்கறது. செத்தாகிலும் மிகுந்த பலன் கொடுக்கும் என்று சொல்கிறது. இந்த மாதிரி தேவன் தன்னுடைய அவர் இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்லிட்டார், வித்து என்று அழைத்து விட்டார். பாருங்கள், தன்னே ஒரு கோதுமை மணிக்கு, அதாவது உள்ள அந்த கோதுமை என்பது பூமியில் விழலைன்னா உங்களுக்கு அது அதிகமாக பிரபிக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. விதைக்கப்படவில்லை என்றால் அது அப்படி தான் இருக்கும் இல்லையா? அது அப்படி தான் சொல்லியிருக்குது. விதைக்கல உள்ள போடலைன்னா கையில் வச்சுட்டு இருந்தால் அது அப்படியே தான் இருக்கும். அதாவது ஒரு பூமியிலே விதைக்கப்படவில்லை என்றால் அது மிகுந்த பலன் கொடுக்காது. உள்ள அது விதைக்கப்படலைன்னா தேவன் தன்னை ஒரு விதைக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். அது விதைக்கப்படலைன்னா அது உங்களுக்கு பலன், விதைக்கப்படும் பொழுதுதான் அதனுடைய பலன் கிடைக்கும். என்னைக்கு விதைக்கப்படுதோ அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். தேவன் தன்னே ஒரு விதைக்கு ஒப்பு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார், நான் என்னை வெளிப்படுத்த வரவில்லை. அவர் சொல்கிறார், நான் என்ன வெளிப்படுத்த வரவில்லை, நான் பிதாவை வெளிப்படுத்த வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒரு பார்க்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு அந்த பதிலை கொடுக்குறாரு பாருங்கள். நீங்கள் என்னை பார்க்க வேண்டும் என்றால் இப்படி பார்க்கக்கூடாது. அவர் சொல்ல, இப்படி என்னை பார்க்கக்கூடாது, கொஞ்சம் காத்திருங்கள். அதாவது அவருடைய மகிமை, அவருக்கு சிலுவை மரணம் வரப்போகிறது, அந்த மகிமையை பற்றி சொல்கிறார். இங்கே இன்னைக்கு அவர் அடக்கம் பண்ணு 3ஆம் நாள் உயிர்த்தெழுதல், அதை பற்றி அவர் பேசுகிறார். கொஞ்சம் காத்திருங்கள், நான் மறிக்கப் போகிறேன். கோதுமை மணியாதில் பூமியிலே விழுந்து எப்படி முளைப்பிக்கிறதோ அதுபோல நான் மறித்து அடக்கம் பண்ண விட்டு உயிரோடு எழும்பப் போகிறேன். அதன் மூலமாக ஒரு பெரிய அறுவடை உண்டாக்கும். அப்படி தானே தேவன் என்னைக்கு சிலுவையின் மரணத்தின் மூலமாகத்தான் அவர் மறித்து உயிர்த்தெழுந்த பிறகுதான், அதுதான் விசேஷமாக நாம் கொண்டாடுகிறோம் இல்லையா? அதுதான் முதல் நாளாக கொண்டாட, அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து முதல் நாளாக நம்ம கொண்டாட, அதுதான் ரொம்ப விசேஷம். உயிர்த்தெழுதல் நாளாக தான் நம்ம ரொம்ப விசேஷமாக கொண்டாடுகிறோம். தேவன் பாருங்கள், அதை அந்த 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 மரித்தலிருந்து எழுந்த அதன் மூலமாக ஒரு பெரிய அறுவடை எப்படி உண்டாகிறது என்றால், இன்றைக்கும் மக்கள் தேவன் அண்டையிலே வந்து கொண்டே இருக்கிறார்கள், அறுவடை நடந்து கொண்டே இருக்கிறது. அன்னைக்கு தேவன் அந்த மரணம் இல்லை என்றால், கோதுமையானது அந்த பூமியில் விழுந்து அது சாகவிட்டால் என்றால் இன்றைக்கி அது பிறப்பிக்க முடியுமா? அதே போல் தான் விவசாயி தன்னுடைய விதை நெல்லை கையில் வச்சுட்டு இருந்தால் அது என்றைக்குமே பெருக்கம் உண்டாக முடியாது. என்றைக்கு அந்த பூமியில் போடுதானோ, என்றைக்கு அந்த பூமியில் புதைக்கிறானோ அப்பொழுதுதான் அது மலர்கிறது. அதற்கப்போ தான் அது பெறுகிறது. ஆத்துமா அறுவடை உண்டாகப் போகிறது. உலகமெங்கும் அவர்கள் என் நாமத்தை தரிக்கப்பட மக்களாக இருப்பார்கள். எல்லோரும் மகிமை மேல் மகிமையடைந்து என்னுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவார்கள். பாருங்கள், அவர்களோடு என்னை பார்க்கும். அப்புறம் தான் சொல்கிறார், அந்த சாயலாக பார்ப்பார்கள். அந்த கிறிஸ்துவாக எல்லாரையும் நான் அவர் மூலமாக வருகிறவர்களை கிறிஸ்துவாக நீங்கள் பார்க்கலாம். அப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் என்று அவர் சொல்கிறார். அப்பொழுது தான் நீங்கள் பார்க்க முடியும். நான் யார் என்று பார்க்கணும் என்றால், என்னை போல் கோடான கோடி இயேசுவை உண்டாக போகிறேன். நான் உயிரோடு எழும்பும்போது அது ஒரு பெரிய அறுவடை. அதேபோல் 1000 ஏகப்பட்ட இயேசுவை நான் உண்டாக்கப் போகிறேன்னு சொல்லி பெரிய அறுவடை கொண்டு வரும். அப்பொழுது நீ அங்கே இயேசுவை நீ பார்க்க முடியும். அங்கே தான் இயேசுவை நீ பார்க்க முடியும். கிறிஸ்துவின் மூலமாக மரணத்தின் அது மூலமாக ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து போல அவன் செயல்படாது. அப்போதான் கிறிஸ்துவை நீ பார்க்கணும்னு சொல்கிறார். நீ இயேசுவை எல்லா மூலை முடுக்கிலும் காண முடியும் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்கள், இந்த மாதிரி தேவன் பாருங்கள், கிறிஸ்துவே விதையென்று அழைத்து விட்டார். அப்படி தானே? அந்த கிறிஸ்துவ விதையென்று அழைத்த மூலமாக இன்று எத்தனை அறுவடைகள் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துக்குள்ளே வரவங்க எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. கோடான கோடி இந்த பூமியெல்லாம் அவருடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிப்பார்கள்.
வந்து கொண்டே இருக்க, அறுவடை நடந்து கொண்டே இருக்கிறது. அதைத்தான் தேவன் அந்த கோதுமை மணி போல் அது கீழே பூமியில் விழலைன்னா அது எப்படி பலனை கொடுக்காதோ, உழலான பலன் பூமியில் விழுந்தால் தான் பலன் கிடைக்கும். அது மாதிரி கிறிஸ்துவின் மரணம் ஒரு கோதுமை மணி போல, விதை போல அவர் சொல்லிவிட்டார். கிறிஸ்துவையும் அவர் விதை என்று சொல்லிவிட்டார். கடைசியாக நாம் பார்க்க போகிறோம், பணத்தையும் தேவன் விதை என்று சொல்லிவிட்டார். லாஸ்டாக நம்ம பார்க்க போகிறது பணத்தையும். அந்த 2 கொரிந்தியர் 9:6 நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9:6. பின்பு நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இதன் சொல்லுகிறேன், சிறுக விதைக்கிறவன் சிறுக. அதாவது இதை என்ன சொல்லுகிறேன்னா, பணத்தை குறிப்பிடுகிறது. பணத்தை பற்றி அவர் பேசுகிறார். இதுவும் சிறுக நம்ம எந்த அளவுக்கு நம்ம விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு. அதான் நான் ஒவ்வொரு நாளும் காலையில் வேலையில் கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார், நான் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று முதல்ல ஒரு 2-3 நிமிஷம் இதே தான் நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் வாழ்க்கையிலே பொருளாதாரத்தில் நிறைய பேர் பின்தங்கி இருக்காங்க. நீங்கள் முன்னேறணும். ஒவ்வொரு நாளும் இதை காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த விதைப்பு அறுப்பை பற்றி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் வாழ்க்கையில் அதனுடைய பலனை நீங்கள் காமிங்க. அதனால் 2 நிமிஷம் நான் தொடர்ந்து பேச தான் போகிறேன். நீங்கள் பொருளாதாரத்தில் செழித்து இருக்கதாட்டியும் நீங்கள் சொல்லணும், நான் பணக்காரன் ஆகிட்டேன், நான் 1000 மடங்கு பெருகிட்டேன்னு சொல்ல அளவுக்கு நான் அந்த வார்த்தையை விடவே மாட்டேன். உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன். தேவன் அதைத்தான் எனக்கு சொல்லுகிறார். நீ பெருக வேண்டும் என்றால் விதைப்பு அறுப்பை பின்றிக்கொள், பணத்தை விதை என்று சொல்லிவிட்டார். பாருங்கள், விதை என்று சொன்னாலே அது ஜாதியின் பிறப்பிக்கிறது போல அந்த மாதிரி இந்த பணமும் அதனது ஜாதி. அதாவது அந்த பணத்தை அறுவடை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பணமே நீங்கள் பெருகிட்டே போவீங்க. எப்படி ஆதியாமன் சொன்ன போல மரம் செடி கூட அதனதன் விதையை உள்ளே வைத்து, ஏன் அந்த நோக்கத்தை அவர் வைத்தார்? திரும்பவும் அதை எடுத்து போட்டால் அது வேலை செய்யணும். ஆகையால் இந்த பணத்தையும் பாருங்கள், கொடுக்க அது வரணும். அதான் தேவன் பணத்தையும் விதை என்று சொல்லிவிட்டார். பணம் ஒரு விதை என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், நான் சொன்னோம்ல, ஆதியிலே விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தை செயல்படுத்தின தேவன், ஆரம்பித்து வைத்த அந்த தேவன் அதற்கு பிறகு எத்தனை காரியம் விதை என்று சொல்லி, அதன் மூலமாக மரம் செடி கொடி போல இவைகளை விதை என்று சொல்லப்பட்டது. பாருங்கள், அதெல்லாம் அது சொன்னப்பட்ட மற்ற காரியத்துக்கு தேவன் விதை என்று சொல்லப்படுகிறார். விதை என்று சொன்னாலே அறுவடை உண்டு சொல்லி அந்த ரீதியிலே மற்ற எல்லாத்தையும் விதை என்று விளக்கம் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொல்றார்? கர்த்தர் பணத்தையும் ஒரு விதை என்று சொல்லிவிட்டார். இதெல்லாம் உங்களுக்கு முந்தையுள்ளதெல்லாம் நான் சொன்னேன், விதை என்று சொன்ன தேவன் லாஸ்ட்டில் பணத்தையும் விதை என்று சொல்லிவிட்டார். அதெல்லாம் சொல்கிறார், சிறுக விதைக்கும் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கும் பெருக அறுப்பான். அற்புதமான அந்த காரியம் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு விடணும். விதை என்று ஏன் அதை அழைத்தார், அதன் மூலமாக பெருக்கம் எப்படி வருகிறது என்று நீங்கள் அறிந்துவிடும். இதனால தான் எனக்கு நம்பிக்கை உண்டாகிறது. இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கேட்கணும் பாருங்கள். என்று சொன்னாலே அநேக நேரத்தில் நமக்கு இருக்கிற கொஞ்சத்தை வைத்து நாம் என்ன செய்யணும், இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிற, நீ ஏன் பயப்படுறா? ஆதியிலே மரம் செடிகளை எல்லாத்தையும் உண்டு பண்ணினேன், அதற்கு உள்ளே விதை வைத்தேன். நான் அந்தந்த விதையின் அதன் ஜாதியின்படியே பிறப்பிக்கும் என்று சொன்ன நான் இப்படித்தான் உலகத்தில் நடந்து கூட அதன் ஜாதி அப்படித்தான் அது உலகம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? பயப்படாத. அவர் சொல்ல, அந்த தேவன் நான் சொல்கிறேன், உன்னுடைய கையில் இருக்கிற பணமும் ஒரு விதையை தான். நான் வாய் திறந்து அதை விதை என்று அழைத்து விட்டேன். தேவனே சொல்லிட்டார், பணத்தை விதை என்று சொல்லிட்டார். பாருங்கள், நிறைய காரியம் நான் உங்களுடைய யாராவது சொன்னேன், எதெல்லாம் விதை என்று சொல்லி. இப்போ லாஸ்ட்டில் என்ன சொல்றார்? பணத்தையும் விதை என்று சொல்லி. அப்போ பணம்னா விதைன்னா எப்படி? அது பெருகும். அப்போ எப்படி கையில் வச்சுக்கிட்டு இருக்கா பெருகாது? எப்படி கோதுமை மணியானது கையில் வச்சுக்கிட்டு எப்படி பெருகும்? பூமியில் போட்டால் தான் அது அடக்கம் பண்ணப்பட்டால் தான் அது கீழே அந்த பூமிக்குள்ளே போட்டால் தான் அது பெருக்கம் வரும். அதே மாதிரி நம்முடைய கையில் இருக்கிற கொஞ்சம் பணத்தை நீங்கள் விதைக்கணும். ஊழியத்துக்கு, இப்போ நான் செய்கிற ஊழியத்துக்கு நீங்கள் விதைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் விதைக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, பெருக்கம் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் பாருங்கள். அதை தான் விதை என்று அழைத்த அதற்கு முளைப்பிக்கிற கூடிய ஒரு அந்த ஜாதன்படியக்கூடிய தன்மைக்கு அதுக்கு வந்து விடுகிறது. அப்படி தானே? அதற்கு வல்லமை அதிகாரம் அதற்கு இருக்கிறது. அது பிறப்பிக்க, ஏனென்றால் அதன் விதையை அதை ஏன் பிறப்பிக்கிறது என்று அதை விதை என்றே அழைக்கிறார். அதை நான் சொல்லுகிறேன். உங்கள் கையில் கொஞ்சம் வைத்து அதை கொஞ்சம் நீங்கள் வச்சுட்டு மறுபடியும் சொல்ல, அதை கொஞ்சம் வச்சுட்டு நீங்கள் அழுது கொண்டு இருக்காதீர்கள். உங்கள் கையில் இருக்கிறதை வைத்து சந்தோஷப்படுங்கள். ஏனென்று சொன்னால் இது விதை. உங்கள் கையில் இருக்கிறது அது விதையாக இருக்கிறது. இதில் நம்பிக்கை பாருங்கள். ஆம், உங்கள் கையில் இருக்கிறது நம்பிக்கையாக இருக்கணும். கண்டிப்பாக இது எனக்கு கிடைக்கும். இதை நம்பிக்கையாக பாருங்கள். இதில் பெருக்கத்தை பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், இது ரொம்ப அற்புதமான ஒரு பாயிண்ட். கையில் வைக்கிற பணத்தை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, விதையை பார்க்கணும்.
அடுத்தல என்ன பார்க்கணும்? இதை நான் பெருக்கமாக பார்க்குறேன். இது மேல் நம்பிக்கை வைக்கிறேன். இந்த விதை எனக்கு பலாயிரம் மடங்கு எனக்கு திரும்ப கொண்டு வரப்போகிறது என்று இதில் பெருக்கத்தை இதில் உள்ள எதிர்காலத்தை நான் பார்க்குறேன். இதிலிருந்து எனக்கு எதிர்காலம் வரப்போகுது. நான் கொடுக்க போகிறேன். இதிலிருந்து எனக்கு எதிர்காலம். இது மேல் நான் நம்பிக்கை வைக்கிறேன். இது எனக்கு பெருக்கத்தை உண்டாகிறது. இதிலிருந்து எனக்கு எதிர்காலம் உண்டாகப் போகிறது. இதை நான் விதை இந்த இந்த விதையாக நான் இதை எடுத்து நீங்கள் விதைக்கும் பொழுது இதை விதையுங்கள். கர்த்தர் பேரில் நம்பிக்கை வையுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள். கர்த்தர் விளைச்சலை பண்ணுகிறவர், விளைச்சலை உண்டாக்குகிறவர் என்று விசுவாசித்து அவர் அதை நம்ம பெருக்கத்தை உண்டாக்குவார் என்று விசுவாசித்து உங்கள் கொஞ்ச பணத்தை எடுத்து அதை விதைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துங்கள். அதை விதைங்க. ஏனென்றால் அதிலே தான் பெருக்கம் ஏற்பட அளவற்ற விதத்திலே நீங்கள் பெருக முடியும் என்று வேதவசனம் போதிக்கிறது. பணத்தையும் விதைன்னு சொல்லிட்டார். இதெல்லாம் எப்படிலாம் செய்யணும்னு சொல்கிறார். இந்த அருமையான தேவன் பாருங்கள், உங்களை எப்படியெல்லாம் பெருக்கத்தை கொண்டு வர அவர் விரும்புகிறார் பாருங்கள். விதைப்பருப்புங்கிற பிரமாணம் ஏற்படுத்தின தேவன் கடைசியில் பணத்தையும் விதை என்று சொல்லிவிட்டார். விதை எப்படி பெருகக்கூடியது என்றும் இருக்கிறதோ அப்படியே பணமும் பெருகக்கூடிய தன்மை உண்டாக இருக்குது. விதை பாருங்கள், அந்த விதையானது சீடு, அதை எப்படி பெருகும் அதையும் போல பணமும் பெருகக்கூடிய தன்மை. ஏனென்றால் தேவன் பணத்தையும் விதை என்று சொல்லிவிட்டார். கர்த்தர் ஆதியிலே வைத்து விட்டார். இதை புரிந்து கொண்ட மனுஷன் விதையை போல் அவன் 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 பாருங்கள் விதைக்க ஆரம்பிக்கிறான். இதை விதைக்கிறான், புரிஞ்சு கொண்டால் நான் விதைக்கிறான் பாருங்கள். இது அவனுக்கு விளங்குகிறது பாருங்கள். அதை விளங்கி அவனுக்கு அதை விதைக்க ஆரம்பிக்கிறான். பெருக்கம் அளவற்ற விதத்திலே அவனுக்கு லிமிட்டே இல்லாமல் அவனுக்கு கிடைக்க போகிறது. எப்படி? அவன் கொடுக்கும் பொழுது நாம் எவ்வளவு விதைக்கிறோமோ அவ்வளவு நாம் அறுக்க போகிறோம். அளவற்ற விதத்தில் அறுக்க முடியும், விளைச்சல் ஏற்பட முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசிங்கள், அதன் மேல் பற்றிக்கொள்ளுங்கள், அந்த வார்த்தையை பற்றிக்கொள்ளுங்கள். தேவன் சொல்லுகிறார், நான் ஏன் அந்த காரியத்தை செய்யணும்? தேவன் விதையென்றே அழைத்து விட்டார். உங்கள் கையில் இருக்கிறது, இன்றைக்கே இருக்கிறதை கொஞ்சம் என்று காணாமல் இதிலே உங்கள் எதிர்காலம் காணுங்கள். ரொம்ப முக்கியமானது. உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு பார்க்காதங்க. அந்த கையில் இருக்கிறத விதைக்கும் பொழுது என்னுடைய எதிர்காலம். ஆமாம், கர்த்தர் உங்களுக்கு எதிர்காலத்தை உங்கள் கையில் இருக்கிற பணத்தை வைத்திருக்கிறார். ஆக இந்த மாதிரி சத்தியத்தை அறிந்த நீங்கள் ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய எதிர்காலம் எல்லாரும் பார்க்க பயமான ஒரு வியப்பான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஒளிமயமான நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஆமாம், நீங்கள் விதைக்க ஆரம்பிங்க. நீங்கள் அதை விதைக்கும் பொழுது அவங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் பாருங்கள், காணுங்கள். அதை விசுவாசியுங்கள். விதைப்பு அறுப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. இந்த விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது, கொஞ்சத்தில் நீங்கள் விதைக்கும் பொழுது, அந்த கொஞ்சத்தை நீங்கள் எதிர்காலமாக பார்க்கும் பொழுது, அந்த கொஞ்ச பணத்தை நீங்கள் விதையாக விதைக்கும் பொழுது, கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைங்கள். கர்த்தர் விளைச்சலை உண்டு பண்ணுகிறார் இல்லையா? அதில் நம்பிக்கை பாருங்கள். அந்த பணத்தை மேலே நம்பிக்கை வைங்க. அதில் மேலே பெருக்கத்தை, இதில் எனக்கு பெருக போகிறதுன்னு பாருங்கள். இந்த பணத்தில் அந்த விதையாக பாருங்கள், நம்பிக்கை வைங்க, விசுவாசம் வைங்க, அது பெருக்கம் உண்டாக போது பாருங்கள். இதுதான் என்னுடைய எதிர்காலம் அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட சில காரியங்களை நீங்கள் பார்க்கணும், கேட்கணும், செஞ்சு பழகணும். இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலமே அந்த பணத்திலே, அந்த கொஞ்சம் பணத்தில் இருக்குது. அதை நீங்கள் இப்படி பார்த்து நீங்கள் விதைக்கும் பொழுது அதனுடைய அந்த விதையாக எண்ணி, அதான் திரும்ப ஒரு முறை சொல்லுங்கள், அந்த விதையாக எண்ணுங்கள், நம்பிக்கையை பாருங்கள், பெருக்கத்தை பாருங்கள். நம்பிக்கை வைங்க அது மேலே, கர்த்தர் மேலே பெருக்கத்தை பாருங்கள். அதுக்கு பிறகு இது என்னுடைய எதிர்காலம், நான் விதைக்கப் போகிற தேவனுக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுடைய எதிர்காலம் ஒளிமயமான அற்புதமான ஒரு காரியமாக, ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு உங்கள் வாழ்க்கை மாறும் என்று கர்த்தர் நிச்சயமாக அதை உங்களை நடத்தி முடிப்பார். அருமையானவர்களே, இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் கேளுங்க, திரும்ப திரும்ப கேளுங்க. நான் கொடுத்த 5 பாயிண்டையும், அந்த 5 காரியத்தையும் கேளுங்க. அந்த பாயிண்டை எடுத்து எதையெல்லாம் தேவன் விதை என்று சொன்னார் என்று திரும்ப கேளுங்க. எதையெல்லாம் விதை என்று சொன்னாரோ அதையெல்லாம் நீங்கள் கமெண்டில் போடுங்க. அதை திரும்ப உங்களுக்கு எழுதி வைங்க. அதை நீங்கள் கவனிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை திறன் மாறும். இப்படி தான் அவர் உங்களுக்கு பொருளாதாரத்தில் பெருக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆகையால் விதைப்பு அறுப்பை விட்டு விடாதீர்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வார்த்தைகளை கேளுங்கள். ஆக இந்த மாதிரி வார்த்தைகளுக்கும் உங்கள் உள்ளத்தில் தேவன் உலாவுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களை தூண்டுகிறார். நீங்கள் கேட்கும் பொழுது இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு பாக்கியம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் என்றால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு பாக்கியவான். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை வல்லமையாக நீங்கள் கேட்கிறீர்கள்.
ஆகையால் இந்த வருகிற நாட்களில் இன்னும் அதிகமாக பொருளாதாரத்தை பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு நாள் நிறைய இதுக்கு முன்பாக நிறைய வீடியோவில் இருக்குது. 40-30 வீடியோவில் ஏகப்பட்ட இருக்குது. அதெல்லாம் திரும்ப நீங்கள் கேட்க 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 உங்களுடைய வாழ்க்கை மாறும். மாறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒளிமயமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை விட்டு விடாதீர்கள். கையில் இருக்கதை அந்த விதைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். தொடர்ந்து இதை கேட்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.